யார் வீடியோ எடுத்தது அந்த வீடியோவ? கரெக்ட்டா அழுதுட்டு இருக்கப்போ ஒருத்தவங்க கரெக்ட்டா ஃபேஸ்லாம் மிஸ் ஆகாம கேப்சர் பண்ணி, அதுவும் பர்ட்டிகுலர் பாயிண்ட்ட கட் பண்ணி அப்லோட் பண்றாங்களே! அது என்ன? ஏன்னா, இப்ப இவ்வளோ க்ரவுட் வரும்னு விஜய் சார் அந்த அவங்களுக்கு அந்த ஃபங்ஷன ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கு தெரியும். இந்த பரப்புரைய ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்க பெரிய ஸ்பேஸ் தானே கேட்டாங்க. எனக்கு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தானே ஸ்பேஸ் வேணும்னு கேட்டாங்க. ஏன் அவங்களுக்கு குடுக்க மாட்றாங்க? குடுத்திருந்தா அந்த பிரச்சனை ஓரளவு கண்ட்ரோலபிளா இருந்திருக்கும்ல. ஏன்னா மக்கள் வந்து நசுங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. நசுங்கிட்டாங்க. மீன்ஸ் எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. ஆனா நசுக்கப்பட்டார்கள். ஆமா. ஒதுங்க முடியல. அங்க ஸ்பேஸ் அவ்வளவுதான் இருக்கு. நசுங்கிட்டாங்க. குழந்தைங்க நசுங்கிட்டாங்க. ஆக்ஸிஜன் இல்ல. மூச்சு முட்டிருச்சு. சோ, இந்த மாரி விஷயங்கள் கட்டுக்கடங்காம நடக்குது. இப்ப 10,000 பேருங்கிறப்போ கிரவுட் கூடுது. சோ, இந்த பாசிபிலிட்டிஸ் விஜய் சார் கண்டிப்பா எல்லா போற இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு. கிரவுட் அதிகமாயிட்டு தான் இருக்கு. சோ, அப்ப கவர்ன்மெண்ட் கொஞ்சம் ஸ்பேஷியஸான இடம் குடுத்திருந்தா என்ன? இந்த இடத்த பார்க்கறப்ப பயமா இருக்கு. இல்ல ப்ரோ. நீங்க சொல்றத பார்த்தா திட்டம் போட்டு தான் அவங்க வந்துட்டு பிளான் பண்ணி தான் இடத்த வந்து நெருக்கடியான இடம் குடுத்துட்டாங்க. சம்பவம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க பிளான் போட்ட மாரி எனக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. கொலைகாரங்க அளவுக்கு மோசமா இருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அப்படியும் பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. எனக்கு என்னன்னா பேசிக் சென்ஸ் தானங்க இது. ஒரு கிரவுட் சேருது. ஒரு ஹீரோ பார்க்க வருது அப்படிங்கிறப்ப, ஒரு பரவலான ஆங்கிள்ல ஒரு போட்டோ எடுத்துட்டாலே இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் கூட்டிடுச்சுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா இப்ப கண்டிப்பா, கண்டிப்பா. ரீசென்ட்டா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட தமிழர்கள் தலை குனிய விட மாட்டோம்னு சொல்லி ஒரு ஃபன் நடந்துச்சுல்ல கரூர்ல. சோ அதுக்கு கிரவுட் சேரல. சோ அந்த விஷயமா ஃபன்னா சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. ஆளுங்கட்சிக்கு கிரவுட் சேரல அப்படின்னு. சோ அதே ஊர்ல சார் வராரு பயங்கர கிரவுட்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஏரியால போட்டோ எடுத்து காமிச்சிட்டாங்கன்னா, கிரவுட் வந்துருச்சுன்னு அப்ப பதிவாயிரும்ல. ஈகோ கிளாஸ் தான். ஆமா. ஸ்பேஸ் குடுக்கல. ஸ்பேஸ் குடுக்கலங்கிறப்ப அந்த ப்ராசஸ் நடக்க தான் செய்யும். இந்த மாரி விஷயங்கள் நடக்க தான் செய்யும். எஸ். இதுக்கு இல்ல. கவர்ன்மென்ட்டும் ஒரு நீங்க காரணம். சொன்னத பார்த்தா வந்து போன வாரம் நடந்த திமுக நடத்திய முப்பெரும் விழால கூட்டம் சேரல. ஆமா. அடுத்து இபிஎஸ் அவர்கள் நடத்த இதுலயுமே கூட்டம் சேரல. விஜய் அவர்களுக்கு கூட்டம் வந்துருச்சு. அதற்கான ஒரு கூட்டம் வந்துருச்சு. இத வந்து நம்ம சரியா விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டமிட்டு நடந்த சதியா இருக்கக்கூடும்னு சொல்றீங்களா? கூட்டம் சேர்ந்துரும்ன்னு சொல்லி பெரிய ஸ்பேஸ் குடுத்தா நெறைய பேர் சேர்ந்துருவாங்க. ஆல்ரெடி சார் இல்ல போடுறதுக்கு குடுக்காமலே கூட்டம் சேர தானே செஞ்சுச்சு சார். அதான் சொல்றேன். பெரிய ஸ்பேஸ் குடுத்திருந்தா அந்த பிரச்சனை நடந்திருக்காது. உங்களுக்கு வந்து அவரு கூட்டம் சேரக்கூடாது, அது பதிவாயிறக்கூடாதுங்கிறனால நீங்க சேஃப் ப்ளே பண்ணீங்க. ஆனா அது எங்க வந்து முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா இவங்க கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்களா? இத்தன பேர் உயிர்கள் பலி குடுக்கறதுக்காக பிளான் பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு மனசாட்சி இல்லாதவங்களா இருக்க மாட்டாங்க நம்புறேன். இருந்தாலும் இவ்வளோ கன்ஜஸ்டடான ஏரியாக்குள்ள சார் வந்து வேன்ல மூவ் பண்ணிட்டு இருக்காருங்கிறப்ப அங்க ஸ்பேஸ் நகரும். சோ இவ்வளோ பிரஷர் இருக்குன்னு தெரிஞ்சுமே நீங்க அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஏரியால ஸ்பேஸ் குடுத்துருக்கீங்கன்னா, கண்டிப்பா இத்தன உயிர்கள் இல்லாட்டியும் 2 டூ 3 பேர் இறந்திருப்பாங்க.